வணக்கம். வேந்தரின் குறுநாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். போபால் சிறையிலிருந்து தப்பிய 8 சிமி தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. புறநகர் பகுதியில் காவல்துறையினர் நடவடிக்கை. சிமி தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரச்சினை நீதி விசாரணை நடத்த காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தல். எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல். பாதுகாப்பு படை வீரர் உள்பட 3 பலி. தென் தமிழகம் உள் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். மத்திய பிரதேச மாநிலம் போபால் சிறையிலிருந்து தப்பி ஓடிய சிமி தீவிரவாதியைச் சேர்ந்த 8 தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சிமி எனப்படும் இந்திய இஸ்லாமிய மாணவர் அமைப்பு தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு வந்ததால் இந்த இயக்கத்தின் மீது மத்திய மாநில அரசுகள் தடை விதித்தன. பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்ட சிமி இயக்கத்தினர் விசாரணை மற்றும் தண்டனை கைதிகளாக நாட்டில் உள்ள பல சிறைகளில் அடைக்கப்பட்டனர். இதேபோல் மத்திய பிரதேச மாநிலம் போபால் மத்திய சிறைச்சாலையிலும் சிமி இயக்க தீவிரவாதிகள் அடைக்கப்பட்டனர். அங்குள்ள சிமி இயக்க தீவிரவாதிகள் 8 பேர் பணியிலிருந்த சிறை காவலரை எவர் சில்வர் தட்டாலும் கண்ணாடியாலும் தாக்கினர். இதில் பலத்த காயமுற்ற சிறை காவலர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து 8 தீவிரவாதிகளும் போர்வையை கயிறாக்கி சிறையிலிருந்து தப்பி ஓடினர். இதனைத் தொடர்ந்து போபால் நகரம் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டு தேடுதல் நடவடிக்கை முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டது. சிமி இயக்கத்தைச் சேர்ந்த தீவிரவாதிகள் 8 பேர் சிறையிலிருந்து தப்பி ஓடியதை அடுத்து முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து சிறை கண்காணிப்பாளர் உள்பட 3 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். தீவிரவாதிகள் தப்பி ஓடியது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் மத்திய பிரதேச மாநில அரசிடம் அறிக்கை கூறியுள்ளது. போபால் சிறையிலிருந்து தீவிரவாதிகள் தப்பி ஓடியதை அடுத்து நகரம் முழுவதும் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டது. இதனிடையே போபால் புறநகர் பகுதியான இந்த்கெடி பகுதியில் அவர்கள் பதுங்கியிருப்பதாக சிறப்பு தீவிரவாத தடுப்பு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த பகுதியை சுற்றி வளைத்த காவல்துறையினர் தீவிரவாதிகளை பிடிக்க முயன்றனர். அப்பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 8 தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். போபால் சிறையிலிருந்து தப்பி ஓடிய 8 தீவிரவாதிகளில் ஜாகீர் உசேன், மெஹபூப் என்ற இருவரும் 2014இல் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள். மத்திய பிரதேச மாநில தீவிரவாத தடுப்பு காவல்துறையினர் நடத்திய இந்த துப்பாக்கிச் சண்டையில் இவர்கள் இருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சிமி தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரச்சினையில் மத்திய அரசிற்கு அரசியல் கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. சிறையிலிருந்து தப்பிய சிமி தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரச்சினையில் அரசு தரப்பில் கூறப்படும் தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாகவும் சந்தேகத்திற்குரிய வகையில் இருப்பதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமை குழு உறுப்பினர் பிருந்தா காரத் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினையில் உரிய முறையில் நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் கமல்நாத் வலியுறுத்தியுள்ளார். The entire government version is highly dubious and suspicious and full of self-contradictory statements. These were under trial prisoners. To call them semi-terrorists is to subvert the law of this land. ये इसकी पूरी जानकारी नहीं है, पर जो लगता है कि अचानक ये चले गए, उन्हें मारा, अब उनसे कोई क्वेश्चनिंग नहीं हो सकती, कोई सबूत नहीं मिल सकता, उनका कोई स्टेटमेंट नहीं हो सकता कि क्या बात थी. ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து நடத்தி வரும் துப்பாக்கிச் சூட்டில் பூஞ்ச் பகுதியில் ஒரு பெண் உள்பட கிராம மக்கள் 2 பலியாகினர். பாதுகாப்பு படை வீரர் ஒருவரும் பலியானார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய ராணுவம் நடத்திய துல்லிய தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவம் இந்திய எல்லைப் பகுதியில் இதுவரை 60 முறைகளுக்கு மேல் அத்துமீறியுள்ளது. இந்நிலையில் இன்று பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர் ஒருவர் பலியானார். மேலும் ஒரு பெண் உள்பட கிராம மக்கள் 2 கொல்லப்பட்டனர். இதேபோல் ரஜௌரி பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பெண் ஒருவர் பலத்த காயமடைந்தார்.
நீதிபதிகளின் தொலைபேசி உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. தில்லியில் நடைபெற்ற உயர்நீதிமன்ற பொன்விழாவில் பேசிய கெஜ்ரிவால், நீதிபதிகள் தங்களுக்குள் தொலைபேசியில் பேசிக்கொள்ள வேண்டாம் என்றும் அதனை ஒட்டு கேட்கும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவித்ததாக கூறினார். இது உண்மையாக இருந்ததால் நீதித்துறை மீதான மிகப்பெரிய தாக்குதல் இதுவாகும் என்று குறிப்பிட்டார். நீதித்துறையில் நிர்வாக தலையீடு என்பது அதன் சுதந்திர செயல்பாட்டுக்கு உகந்தது அல்ல என்றும் கெஜ்ரிவால் தெரிவித்தார். आपस में मैंने जजेस को बात करते हुए देखा है। 2 जजेस आपस में, यार फोन पे बात मत करना, फोन टैप हो रहे हैं, यार फोन पे बात मत करना, फोन टैप हो रहे हैं। मैंने पूछा, मैंने कहा सर ऐसा नहीं हो सकता, जजेस के फोन टैप नहीं हो सकते। उन्होंने कहा नहीं, टैप हो रहे हैं, सबके टैप हो रहे हैं। हाई कोर्ट के जजेस, सुप्रीम कोर्ट के जजेस, डिस्ट्रिक्ट कोर्ट्स के जजेस, ऊपर जुडिशरी, निचली जुडिशरी। मुझे नहीं पता सच है कि गलत है। இவரது குற்றச்சாட்டை நிராகரித்தார் மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத். நீதித்துறை சுதந்திரமாகவும் தலையீடு இன்றியும் செயல்பட மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக அவர் கூறினார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாளை ஒட்டி அவருடைய நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 31வது நினைவு நாள் நாடு முழுவதும் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி தில்லியில் அமைந்துள்ள இந்திரா காந்தியின் நினைவிடமான சக்தி ஸ்தலத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையில் திரளான காங்கிரஸ் கட்சியினர் காங்கிரஸ் தலைமையகத்தில் இருந்து பேரணியாக இந்திரா காந்தி நினைவிடத்திற்கு சென்றனர். முன்னாள் மத்திய அமைச்சர்களும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களுமான குலாம் நபி ஆசாத், சுஷில் குமார் ஷிண்டே, ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் பேரணியில் பங்கேற்று இந்திரா காந்தி நினைவிடத்திற்கு சென்றனர். தஞ்சாவூர் உள்ளிட்ட 3 தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர்கள் மற்றும் சின்னங்கள் பொருத்தும் பணி வரும் 7ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தேர்தல் செலவினங்களை கண்காணிப்பதற்கான செலவின பார்வையாளர்கள் 3 பேர் வந்துள்ளதாகவும், தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் நாளை முதல் தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பொது மற்றும் காவல் கண்காணிப்பு பார்வையாளர்கள் 2ஆம் தேதி தொகுதிகளுக்கு செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய சென்னை வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன், வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக மழை பெய்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகம் மற்றும் கேரளத்தை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், வடகடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், சென்னையில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் பாலச்சந்திரன் குறிப்பிட்டார். வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தென் தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும், ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை பொறுத்தவரையில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்திருக்கிறது. மழை அளவுகளை இப்பொழுது பார்க்கலாம். இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிகளவாக திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலும், மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியிலும் 120 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 110 மில்லிமீட்டரும், குமரி மாவட்டம் பேச்சிப்பாறையில் 100 மில்லிமீட்டரும், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் 80 மில்லிமீட்டரும், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில், கோவை மாவட்டம் பீளமேட்டிலும் 70 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. திருப்பூர், செந்துறை, மணியாச்சி, அவினாசி, அரிமளம், காரைக்குடியில் 60 மில்லிமீட்டரும், நத்தம், சோழவந்தான், சத்திரப்பட்டி, பெரியநாயக்கன்பாளையம், பழனி ஆகிய இடங்களில் 50 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. சூலூர், மங்காபுரி, அறந்தாங்கி, வால்பாறை, பாபநாசம், புள்ளம்பாடி, தேவக்கோட்டை, மதுரை விமான நிலையம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய இடங்களில் 40 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. ராமேஸ்வரம், தஞ்சாவூர், நிலக்கோட்டை, தொண்டி, பெரம்பூர், திருக்காட்டுப்பள்ளி, கொடைக்கானல், திருமானூர், செங்கோட்டை ஆகிய இடங்களில் 30 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது.
முருகன் கோவில்களில் கந்தசஷ்டி விழா கோலாகலமாக தொடங்கியது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. தற்போதைய செய்தி. சென்னை மவுலிவாக்கத்தில் மோசமான நிலையில் உள்ள மற்றொரு 11 மாடி கட்டிடம் நாளை மறுநாள் இடிக்கப்படும் என CMTA அறிவித்துள்ளது. கடந்த 2014 ஜூன் 28 சென்னையில் போரூரை அடுத்த மவுலிவாக்கத்தில் ஒரு 11 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 60 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து அதன் அருகிலேயே கட்டப்பட்டிருந்த ஆபத்தான நிலையில் உள்ள மற்றொரு கட்டிடத்தையும் இடித்து தள்ள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து வல்லுநர்கள் குழு பரிந்துரையின்படி கட்டிடத்தை இடித்து தள்ள திட்டமிடப்பட்டது. ஏற்கனவே ஒருமுறை நாள் குறைக்கப்பட்டு கட்டட இடிப்பு தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் மழைக்காலத்துக்கு முன்னதாக கட்டடத்தை இடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியதை அடுத்து நாளை மறுநாள் மற்றொரு கட்டிடம் இடிக்கப்பட உள்ளதாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அறிவித்துள்ளது. வரும் ஆண்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை தமிழகத்தில் நடத்தியே தீர வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் நிரந்தர தீர்வு ஏற்படுவதில்லை, காலதாமதம் ஆவதாக குறிப்பிட்டார். அதேபோல எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில்தான் அமைய தாம் முயற்சி எடுத்து வருவதாகவும் இதற்கு தமிழக அரசும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மக்களிடம் நேர்மையான முறையில் வாக்கு சேகரிக்கவும் பணம் கொடுத்து வாக்கு கேட்கும் அரசியல்வாதிகளை துரத்தி அடிக்கவும் திருப்பரங்குன்றம் ஃபார்முலா ஒன்றை பாரதிய ஜனதா அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழ் சமுதாயத்திற்கு துரோகம் செய்வதே வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி இருக்கும் போதுதான் ஜல்லிக்கட்டு தடுக்கப்பட்டது. நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு கொண்டு வரதுக்குள்ள எல்லா முயற்சி முடிவுகளும் கொண்டு வந்திருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் தடுப்பு போட்டிருக்காங்க. இந்த கட்டாயமாக நடக்கும். திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலன் குறித்து சென்னை கோபாலபுரத்தில் மு.க. ஸ்டாலின், கனிமொழி ஆகியோரிடம் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசர் விசாரித்தார். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள கருணாநிதியின் இல்லத்திற்கு திருநாவுக்கரசருடன் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன், KV தங்கபாலு, கீட்டர் அல்போன்ஸ், குஷ்பு உள்ளிட்டோர் சென்றனர். கருணாநிதி ஓய்வெடுத்து வருவதால் மு.க. ஸ்டாலின், கனிமொழி ஆகியோரிடம் காங்கிரஸ் தலைவர்கள் நலம் விசாரித்தனர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான அருமை டாக்டர் கலைஞர் அவர்களை உடல்நலம் அவர்கள் சரியில்லாமல் இருக்கிற காரணத்தினாலே அது குறித்து நலம் விசாரிப்பதற்காக வந்தோம். சகோதரர் ஸ்டாலின் அவர்களிடத்திலேயும் சகோதரர் சண்முகன் அவர்களிடத்திலேயும் டாக்டர் கலைஞர் அவருடைய உடல்நலம் குறித்து விசாரித்தோம். டாக்டர் கலைஞர் அவர்கள் நல்ல உடல்நலம் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கருணாநிதிக்கு ஏற்பட்ட ஒவ்வாமை பிரச்சினை குணமடைந்து வருவதாக கூறினார். மேலும் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவளித்திருப்பதை திமுக வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். எங்கள் கூட்டணியின் சார்பிலே முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் புதுவை இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார். அவருக்கு திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தெரிவிப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒன்றாகும். புதுச்சேரியில் நிலவும் அரசியல் சூழ்நிலை காரணமாக காங்கிரஸ் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவளிப்பதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மதசார்பற்ற சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய தேவை புதுச்சேரியில் உள்ளதால் முதல்வர் நாராயணசாமிக்கு ஆதரவளிக்க முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் பொது சிவில் சட்டம் மக்களை ஏமாற்றும் செயல் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேட்பாளர் திரு நாராயணசாமி அவர்களை ஆதரித்திருப்பது மதசார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைந்து புதுவையில் செயல்பட வேண்டிய தேவை உள்ளது என்கிற அடிப்படையிலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது.
தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா குணமடைந்து வருவதாகவும் அவர் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் நடிகர் சரோஜா தேவி தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 40 நாட்களாக சென்னை 1000 விளக்கு அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் இன்று மாலை திரைப்பட நடிகை சரோஜா தேவி மற்றும் நடிகர் ரமேஷ் கண்ணா ஆகியோர் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று தமிழக முதல்வருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சரோஜா தேவி தமிழக முதல்வருக்கு சிகிச்சை அளித்து வரும் லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலேவை சந்தித்து அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து விசாரித்ததாகவும் முதல்வர் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் தெரிவித்தார். நல்லா இருக்காங்க, அவங்க சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவாங்க, மறுபடி மக்களை எல்லாரையும் சந்திப்பாங்க. நான் எல்லார்கிட்ட பேசி பார்த்தேன், எனக்கு இப்போதான் ரொம்ப ஆறுதலாக இருக்குது. அமெரிக்கா டாக்டர் கிட்ட பேசுகிறேன், அவரு பேசினாரு, எல்லாம் நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா ஆயிட்டாங்க, சீக்கிரம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. முதல்வரின் உடல்நிலை குணமடைந்து வருவதாகவும் அவர் விரைவில் மருத்துவமனையின் வேறு அறைக்கு மாற்றப்பட உள்ளதாகவும் நடிகர் ரமேஷ் கண்ணா தெரிவித்துள்ளார். நாங்கள் வந்த நேரம் கரெக்டாக அந்த அமெரிக்கன் டாக்டர் வந்தார் எதிரில், அவங்க நல்லா பேசினாங்க, அவர் நல்ல ஹோப் கொடுத்துருக்காரு, நத்திங் டு வரி, பி ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் விக்ரம் சார் ஸ்ரீவாசலாம் சந்தித்தோம், அப்போ நல்லா டெவலப் பண்ணி இப்போ அதோட டெவலப் ஆகி ஒரு ரூம் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அம்மா நீ சீக்கிரமாக கூடிய பெரிய லெவலில் வந்து நல்ல ஆட்சியை கொடுத்து நம்மளாம் சந்தோஷப்படுத்துவாங்க. மதுரை திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் டாக்டர் சரவணன் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் திமுக சார்பில் டாக்டர் சரவணன் போட்டியிடுகிறார். முன்னதாக முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமி தலையில் ஆர்வி பட்டியிலிருந்து திமுகவினர் ஊர்வலமாக புறப்பட்டு சென்றனர். திருப்பரங்குன்றம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜீவாவிடம் திமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் தனது வேட்புமனுவை அளித்தார். கீழ்பவானி கால்வாய் பாசன பகுதிகளில் தண்ணீர் திருட்டு நடப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி கால்வாய் பாசனத்திற்கு கடந்த 21ஆம் தேதி முதல் வினாடிக்கு 1500 கன அடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்பட்ட நிலையில் கடந்த 2 நாட்களாக 1300 கன அடி நீர் திறந்து விடப்படுகிறது. இந்நிலையில் தலைப்பு கால்வாய், பகிர்மான கால்வாய்களுக்கு குறுக்கே சட்டவிரோத குழாய்கள் மூலம் தண்ணீர் எடுக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் கிடைப்பது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனை தடுத்து நிறுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஓசு போட்டு ஆயக்கட்டு பகுதி, நானாயக்கட்டு பகுதியிலெல்லாம் தண்ணி அதிகமாக எடுக்கிறதுனால அந்த நேரத்தில் தண்ணி ரீடிங் வர்றதில்லை. போலீஸ் பீட் போட்டு ரெவன்யூவும் இதில் ஈடுபடுத்தி இதை அந்த திருட்டு தண்ணியெல்லாம் கட் பண்ணி கடக்கோடி வரைக்கும் தண்ணி கொண்டு சேர்த்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று ஆட்சித்தலைவரிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறோம். பவானிசாகர் அணையிலிருந்து காலிங்கராயன் கால்வாய் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது நிறுத்தப்பட்டுள்ளதால் பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். பவானிசாகர் அணையிலிருந்து காலிங்கராயன் கால்வாய் பாசனத்திற்கு 134 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் நீர் இருப்பு குறைந்ததால் தண்ணீர் திறப்பது நிறுத்தப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள நெல், கம்பு பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் குடிநீர் தேவைக்காக 10 நாட்களுக்கு காலிங்கராயன் கால்வாயில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடி தண்ணி இல்லை, கிட்டத்தட்ட 90 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 ஏக்கரை காஞ்சி எல்லாம் பூரா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அதனால் வந்து நான் பொதுப்பணித்துறை மாவட்ட வாசி நாங்கள் அணுகி எங்களுக்கு ஒரு குடிக்கிறதுனால 10 நாளைக்கு தண்ணி விடுங்க அப்படின்னு நான் முறையிட்டுக்கிறேன். எங்களுடைய இதை பூரா குறையெல்லாம் எடுத்து சொன்னால் கண்டிப்பாக மாவட்ட நிர்வாகம் ஆவணம் செய்வதா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. சம்பா பயிர்கள் கருகி வரும் நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் தஞ்சை விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை, சம்பா, தாளடி என முப்போக சாகுபடி நடைபெறுவது வழக்கம். கடந்த 5 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி பொய்த்து போன நிலையில் தற்பொழுது ஒருபோக சாகுபடியாக சம்பா சாகுபடியை விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் 3,30,000 ஏக்கர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தற்பொழுது 1,82,000 ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த பயிருக்கு இன்னும் 90 நாட்கள் தண்ணீர் தேவைப்படும் நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு தற்பொழுது வெறும் 4,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கி தஞ்சை மாவட்டத்தில் பரவலாக பெய்துள்ளது. இந்த மழை 2 மாதங்களுக்கு விட்டுவிட்டு பெய்து வந்தால் சம்பா பயிர் வளரும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இருப்பினும் கர்நாடகத்திலிருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை பெற்று மேட்டூர் அணையில் சேமித்து வைக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது.
நாங்கள் நாற்று விட்டு 30 நாள் ஆச்சு, இப்போ நட்டு 15 நாள் ஆச்சு. இன்னும் 1 மாதம் 2 மாதம் மழை எதுவும் பெஞ்சுன்னா ஓரளவுக்கு கருதாக இருக்கலாம். மேட்டூரில் கடைசியாக தண்ணி விட்டாங்கன்னா அறுத்தரலாம். இப்போ மழை பெய்ய ரொம்ப சந்தோஷம். மழை இது மாதிரி பெஞ்சிச்சுன்னா தான் பிரச்சனை இல்லை. மழை பெய்யாமல் இருந்தால் ஒன்றும் 4 வருஷமாக விவசாயம் சரியில்லை. நடவு நட்டு 130 நாள் பயிர் 40 நாள் ஆகுது. அதில் தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது. அதனால் இந்த கருது வர நேரத்தில் கொஞ்சம் மேட்டூரில் தண்ணி கொஞ்சம் இது பண்ணி விட்டாங்கன்னா தேவலாம். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மலைக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அருவி பகுதிக்கு செல்லவும் அங்கு குளிக்கவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் இரவு மிதமான மழை பெய்தது. பஞ்சலிங்க அருவியில் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் அருவியில் இன்று காலை வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டது. காலை 5 மணிக்கு அமனலிங்கேஸ்வரர் கோவிலை வெள்ளம் சூழ்ந்ததால் விடியற்கால பூஜைகள் நடைபெறவில்லை. வெள்ளம் வடிந்த பிறகு 7 மணிக்கு பூஜைகள் நடைபெற்றன. அருவியில் பாதுகாப்பு தடுப்பு கம்பிகளை தாண்டி வெள்ளம் வந்து கொண்டிருப்பதால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். அருவிக்கு செல்லும் பாதையை அடைத்தும் வைத்துள்ளனர். பஞ்சலிங்க அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் திருமூர்த்தி அணைக்கு வினாடிக்கு 420 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 49.23 அடியாகவும் உள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் இன்று கந்தசஷ்டி விழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கியுள்ளது. அறுபடை வீடுகளில் 3வது படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் 3வது வாரத்தில் கந்தசஷ்டி விழா கொண்டாடப்படுகிறது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் விழா இன்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. மலைக்கோவிலில் சின்னகுமாரர், சண்முகர், வள்ளி தெய்வானை மற்றும் துவாரபாலர்களுக்கு காப்பு கட்டுதல் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சஷ்டி விரதம் மேற்கொள்ளும் பக்தர்கள் கையில் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்டனர். வரும் 5ஆம் தேதி மலைக்கோவில் கிரிவல பாதையில் சூரசம்ஹார நிகழ்ச்சியும் மறுநாள் திருக்கல்யாணமும் நடைபெறவுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணியர் கோவிலில் கந்தசஷ்டி விழா இன்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தில் கந்தசஷ்டி விழா வேத மந்திரங்கள் முழங்க அனுஷ்ட பூஜை கோபூஜையுடன் இன்று தொடங்கியது. யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட மஞ்சள் கயிறு சண்முகருக்கு அணிவிக்கப்பட்டு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் சிவாச்சாரியர்கள் முன்னிலையில் காப்பு கட்டிக்கொண்டு விரதத்தை தொடங்கினர். இவர்களில் பலர் கோவிலில் சஷ்டி மண்டபத்தில் தங்கியிருந்து விரதம் மேற்கொண்டனர். 5ஆம் நாள் வேல் வாங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் வரும் வளர்பிறை பிரதமை முதல் 6 நாட்கள் சஷ்டி மகோத்சவமானது மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வருகின்ற 5ஆம் தேதி அன்று சூரசம்ஹாரமானது வெகு சிறப்பாக நடைபெறவுள்ளது. டல்லாஸை வீழ்த்தியது சியாட்டில் அணி. 9 நிமிடங்களில் 3 கோல் அடித்த சாதனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். இலையுதிர் காலத்தை ஒட்டி மேற்கு சீனாவில் எழில் கொஞ்சும் இயற்கை காட்சிகள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்கின்றன. தென்மேற்கு சீனாவில் லின்சி நகரில் இயற்கை அன்னையின் முழுமையான காட்சிகளை காண ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உலகெங்கிலுமிருந்து வந்து செல்கின்றனர். வெண்ணிற மேகை கூட்டங்களின் நடுவே விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்து நிற்கும் மலைச்சிகரங்கள், இலையுதிர் காலத்தை ஒட்டி சிவப்பு மற்றும் தங்க நிறத்தில் ஜொலிக்கும் மர இலைகள், மலை உச்சியில் தவழும் பனிக்கூட்டங்கள் என கண்கவர் காட்சிகள் ஏராளம். இது ஒரு புறம் இருக்க, சின்ஜியான் மாகாணத்தில் கணக்கிடாத இயற்கை காட்சிகள் அனைவரையும் கவருகின்றன. பச்சை மற்றும் பொன் வண்ணத்தில் அடிக்கடி மாறும் மரங்கள் இயற்கையின் அருட்கொடையாக பார்ப்போரை கவருகின்றன. டாக்கிமாகன் பாலைவனம் மற்றும் தரைமாற்றின் நடுவே பாதுகாப்பு அரண் போன்று விளங்குகிறது இந்த வனம்.
மலையின் குறுக்கே கோடு போட்டது போன்ற தோற்றமளிக்கும் சாலைகள் என இயற்கை காட்சிகள் காண்பவர்களை பெரிதும் பரவசப்படுத்துகின்றன. அமெரிக்காவில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் 9 நிமிடங்களில் 3 கோல் அடித்து சியாட்டில் அணி டல்லாஸ் அணியை எளிதில் வென்றது. வாஷிங்டன் நகரின் சியாட்டில் வெஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ் கால்பந்து அரையிறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் சியாட்டில் டல்லாஸ் அணிகள் மோதின. ஆட்டத்தின் முதல் பாதியில் இரு அணிகளும் கடுமையாக போட்டியிடும் எந்த அணியாலும் கோல் போட இயலவில்லை. ஆட்டத்தின் இரண்டாவது பாதியில் அதிரடியாக ஆடிய சியாட்டில் அணி 9 நிமிடங்களில் 3 கோல்களை அடித்தனர். இதனையடுத்து 3-0 என்ற கோல் கணக்கில் சியாட்டில் அணி டல்லாஸ் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போபால் சிறையிலிருந்து தப்பிய 8 சிமி தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. புறநகர் பகுதியில் காவல்துறையினர் நடவடிக்கை. சிமி தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரச்சினை நீதி விசாரணை நடத்த காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தல். எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல். பாதுகாப்பு படை வீரர் உள்பட 3 பலி. தென் தமிழகம் உள் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை மையம் தகவல். இத்துடன் வேந்தரின் ஒருநாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறவும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.